நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோல நம்மளுடைய ஆண்ட்ராய்ட் போன்ல ஒரு அப்ளிகேஷனை பார்க்க போறாங்க. இந்த அப்ளிகேஷன் எதுக்காக உங்களுக்கு பயன்பட போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு யூடியூப் சேனலை ரன் பண்ணக்கூடிய நபரா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கு இந்த வீடியோவை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் நீங்க வாட்ச் பண்ணுங்க. அப்பதான் அதில் விஷயங்களை முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும், பயன்பெற முடியும், பலன் பெற முடியும். என் பேர் சையத், நீங்க பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ள போலாம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோவில் நான் ஒரு அப்ளிகேஷனை காட்ட போகிறேன்னு சொல்லியிருந்தேன்னா, இந்த அப்ளிகேஷன் எதுக்காக உங்களுக்கு பயன்பட போகுது அதானே கேட்க போகிறீங்க. கண்டிப்பாங்க இந்த அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஒரு யூடியூப் சேனலை ரன் பண்ணக்கூடிய நம்பராக இருந்தீங்கன்னா, ஒரு வீடியோவை நீங்கள் கிரியேட் பண்ணும்போது அந்த வீடியோவை நீங்கள் உங்கள் சேனலில் நீங்கள் அப்லோட் பண்ணும்போது மிக முக்கியமான ஒரு விஷயம் யூடியூபோட தம்ப்நெயிலை கிரியேட் பண்ணுறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. அடாப்போட ஃபோட்டோஷாப் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெப்சைட்டில் கேன்வாஸ்னு ஒரு வெப்சைட் இருக்குது. அதுக்கப்புறம் அடாப்லே ஸ்பார்க்னு ஒரு வெப்சைட் இருக்குது. அதில் போயிட்டு நீங்கள் கிரியேட் பண்ணலாம் தம்ப்நெயில். இது இல்லாமல் நீங்கள் கம்ப்யூட்டரில் தான் போயிட்டு நீங்கள் வந்து தம்ப்நெயிலை கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம்லாம் எதுவுமே கிடையாது. உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் மூலிமா கூட அழகான யூடியூப் தம்ப்நெயிலை கிரியேட் பண்ண முடியும். அதுக்கு ஒரு அழகான மிகச்சிறந்த ஒரு அப்ளிகேஷன் இது. ஆன் த கோல இந்த அப்ளிகேஷனை ஆஃப்லைன்லேயே நீங்கள் கிரியேட் பண்ண முடியும். அதை தான் இப்போ நான் சொல்லுவேன். ஸோ அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும், அதை எப்படி பயன்படுத்தணும், இது எல்லா விஷயங்களையும் ரொம்ப பொறுமையாக இந்த வீடியோவை பாருங்கள். எந்த பகுதியை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஸ்கிப் பண்ணீங்கன்னா இந்த யூடியூபோட தம்ப்நெயிலை கிரியேட் பண்ணுறது தெரியாமலே போயிடும். முக்கியமாக மிக முக்கியமாக தமிழில் யூடியூப் தம்ப்நெயிலை கிரியேட் பண்ணுறதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் காட்ட போகிறேன். ஸோ தொடர்ச்சியாக வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வழக்கம் போல் உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது யூடியூப் தம்ப்நெயிலை வந்து தமிழில் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனுடைய ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பிக்சல் லேப் டெக்ஸ்ட் ஆன் பிக்சர்ஸ் இந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ அலோவ் கொடுத்துருக்காங்க ஒரு சில விஷயங்களுக்காக. இப்போ பார்த்தீங்கன்னா இது டிஃபால்ட் இமேஜ் சைஸ், இதை நம்ம மாற்றணும். ஸோ நாலாவது ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். இதில் இமேஜ் சைஸ் இருக்குது, அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். இல்லை கஸ்டம்ஸ் இருக்குது, அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் யூடியூப் தம்ப்நெயில் இருக்குது, அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா 1280 720 இதுதான் வந்து யூடியூப் தமிழோட இமேஜ் சைஸ், டிஃபால்ட் சைஸ். இதை ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதுக்கப்புறம் ஸோ இந்த சைஸில் வந்து நீங்கள் ஃபோட்டோவை இம்போர்ட் பண்ணணும். அதுக்கு நம்ம சென்டரில் ஒரு ரிங் இருக்குது பாருங்க, அதில் இம்போர்ட்னு இருக்குது, அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். டாப் ரைட்டில் பார்த்தீங்கன்னா கேலரி இருக்குது, அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஃபோட்டோ வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன், பேக்ரவுண்ட்லாம் ரிமூவ் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ நான் அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே கொடுத்துருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ ஆல்ரெடி டிஃபால்ட்டாக ஒரு டெக்ஸ்ட் இருக்குது, அதை நீங்கள் டெலிட் பண்ணிக்கோங்க. டெலிட் பண்ணிட்டு இந்த இமேஜை நீங்கள் ஒரு இடத்த செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த சைஸ் இருக்குது பார்த்தீங்களா, பெருசாக்கிங்க. அப்படி இன்னும் நல்லா பெருசாக்கிங்க. மேலே போயிட்டு பெருசாகிட்டு இந்த இடத்துல ஏதாவது ஒரு பகுதியில் நீங்கள் ஒரு டேப் பண்ணுங்கள். அந்த செலக்டட் ஆப்ஷன் வந்து போயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, டெக்ஸ்ட்டை நீங்கள் டேப் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் எடிட் கொடுத்துக்கோங்க. ஸோ எடிட்டில் நீங்கள் நியூ டெக்ஸ்ட்டை வந்து கிளியர் பண்ணிவிட்டு உங்கள் ஃபோனில் ஒரு ஆப்பை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுங்கள். அந்த உங்கள் ஃபோனில் ஒரு ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணுங்கள். அந்த ஆப்போட நேம் பார்த்தீங்கன்னா கூகுள் இண்டிக் கீபோர்ட். அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அதில் வந்து உங்களுக்கு தமிழில் நீங்கள் டைப் பண்ணலாம். இது புதுசு வாட்ஸ்அப்பில். ஸோ இந்த மாதிரி நான் வந்து தமிழில் டைப் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்றேன். ஓகே கொடுத்துட்டு இங்கே பாருங்கள், இதில் இந்த மாதிரி சென்டரில் நான் செட் பண்ணுறேன். செட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன், இந்த லெஃப்ட் சைடில் ரைட் சைட்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன பபுள் இருக்கும். உங்கள் 2 விரலை வச்சு இப்படி லைட்டாக விரிச்சுக்கோங்க. இந்த மாதிரி செட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஃபாண்ட்டோட சைஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். அப்படியே நீங்கள் வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஃபாண்ட்டோட சைஸை நீங்கள் இது பண்ணலாம், கூட்டலாம், குறைக்கலாம். ஸோ ஓகே கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபாண்ட்டுக்கு கலர் கொடுக்கலாம். ஸோ நான் கலர் வந்து ஒரு கலர் கொடுக்குறேன். கலர் வந்து நான் சூஸ் பண்ணுறேன். எனக்கு பிடிச்சமான கலர் என்ன பார்த்தீங்கன்னா எல்லோ கொடுத்துட்டு இந்த மாதிரி பார்த்தீங்களா எல்லோ கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு பேக்ரவுண்டுக்கு நான் என்ன கலர் கொடுக்குறேன், எனாபிள் பண்ணிக்கோங்க. எனாபிள் பண்ணதுக்கப்புறம் பேக்ரவுண்ட் நான் இது கொடுக்குறேன். கொடுத்துட்டு இந்த பேக்ரவுண்டோட அந்த பிரைட்னஸை நம்ம கூட்டலாம். பாருங்கள், குட்டியாச்சா? ஓகே கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபாண்ட்டோட ஸ்டைலை நீங்கள் மாற்றலாம். போல்டாக வச்சுட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வேறு என்ன செய்யலாம் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சமான மாதிரி உங்களுக்கு ஃபாண்ட்ஸை வந்து செட்டப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து சிம்பிளாக வந்து நம்ம வந்து யூடியூப் தம்ப்நெயிலுக்காக ஒரு இமேஜை வந்து நம்ம செட்டப் பண்ணிக்கலாம். ஸோ எந்தெந்த இடத்துல வந்து உங்களுக்கு அந்த வீடியோக்கு டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இங்கே வந்து செட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து இந்த பிக்சல் லேப் அப்ளிகேஷனில் நீங்கள் ஈஸியாக எளிமையான முறையில் வந்து ஒரு தம்ப்நெயிலை வந்து கிரியேட் பண்ண முடியும். அதுவும் தமிழில் கிரியேட் பண்ண முடியும். இந்த பிக்சல் லேபில் அவ்வளவு வசதிகள் இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஆப்ஷன் இருக்குது. இது ஒரு ஆப்ஷன். ஸோ இதோ பேக்ரவுண்டை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இது வந்து டெக்ஸ்ட் உங்களுக்கு தமிழில் டைப் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர் இருக்குது. இம்போர்ட் ஃபைலை வந்து இம்போர்ட் பண்ணலாம். உங்கள் ஃபோனில் ஏதாவது நீங்கள் ஸ்டிக்கர் வச்சுருந்தீங்கன்னா அதை இம்போர்ட் பண்ணலாம். ஷேப்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர் இருக்குது, டிரான்ஸ்பரண்ட் இருக்குது, இமேஜ் சைஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் ரொட்டேட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பிரைட்னஸ் இருக்குது. இமேஜோட பிரைட்னஸை நீங்கள் கூட்டலாம், குறைக்கலாம். பிரைட்னஸ் பார்த்தீங்கன்னா இந்த நீங்கள் டேப் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி பிரைட்னஸை கூட்டலாம். பாருங்கள், செமையாக இருக்கா?
இந்த மாதிரி பிரைட்னஸ் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் டாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த யூடியூப் தம்ப்நெயிலை வந்து நீங்கள் சேவ் பண்ணலாம். இதில் சேவ் ஆஸ் ப்ராஜெக்ட், சேவ் ஆஸ் அ ப்ராஜெக்ட், சேவ் ஆஸ் அ இமேஜ். நான் வந்து டைரெக்டாக சேவ் ஆஸ் அ இமேஜ். சேவ் ஆஸ் ப்ராஜெக்ட் எதுக்குன்னா நீங்கள் செஞ்ச அந்த ப்ராஜெக்ட் வந்து அழியாமல் இருக்கிறதுக்காக சேவ் ஆஸ் ப்ராஜெக்ட். சேவ் ஆஸ் இமேஜுங்கிறது உங்கள் ஃபோனில் நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ என்ன ஃபைலை நீங்கள் சேவ் பண்ண நினைக்கிறீங்களோ ஜேபிஜி, இது வந்து ஒரு ஃபார்மேட்டு, பிஎன்ஜி, 2 ஃபார்மேட் இருக்குது. உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் அதை செட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் டிஃபால்ட்டாக வந்து 1280 720 இதுதான் யூடியூப் தமிழோட இமேஜ் சைஸ். அதுக்கப்புறம் இதை வந்து நான் என்னோட ஃபோனோட கேலரியில் சேவ் பண்ணுறேன். ஸோ சேவ் ஆகிடுச்சு. நான் என்ன பண்ணுறேன், இப்போ எக்ஸிட் பண்ணுறேன். எக்ஸிட் பண்ணிவிட்டு நான் வந்து கேலரியை ஓப்பன் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா கேலரி ஓப்பன் பண்ணும்போது அந்த இமேஜ் இப்படி உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணும். செமையாக இருக்கும். இதை அப்படியே நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களுடைய யூடியூபோட வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். நான் ஒரு கீபோர்ட் சொல்லியிருந்தேன். ப்ளே ஸ்டோர் போயிட்டு இதில் கூகுள் இண்டிக் கீபோர்ட். ஸோ இந்த கீபோர்டை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறது மூலியமாக நம்ம தமிழில் ஈஸியாக டைப் பண்ணி அந்த பிக்சல் லேபில் அப்ளை பண்ண முடியும். அப்ளை பண்ணி நம்மளுடைய அருமையான ஒரு யூடியூப் தமிழில் கிரியேட் பண்ண முடியும். நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் உங்களுடைய ஃபோனில். ஏன்னா நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் நான் காட்டின அந்த அப்ளிகேஷன் உங்களுடைய யூடியூப் தம்ப்நெயில், அதுவும் தமிழில் கிரியேட் பண்ணக்கூடிய இந்த அப்ளிகேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் நான் நம்புகிறேன். நீங்கள் வழக்கம் போல் உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். அப்படியே என்னோட சேனலை பற்றி உங்களுடைய கருத்துக்களை ஒரு 2 வரியாவது கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் நண்பருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அதே போல் இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைமாக வந்தீங்கன்னா ப்ளீஸ் இந்த வீடியோக்கு ரைட் சைடு, அதாவது உங்களுக்கு ரைட் சைடில் ஒரு அழகான ரெட் கலர் பட்டன் இருக்குது. அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்கள். பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணிக்கங்க, கவலையே இல்லை.